மீனாட்சி முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, விடக்கூடிய உள்ளம் கொண்டவர் அவர். அவருடைய பாணியிலேயே அதை வெளிப்படுத்தி விட்டார். எங்கோ ஒரு மூலையில் ஒரு அதிகாரிகள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறு. ஆனால் இது எங்கே போய் முடிகிறது என்பதை பார்க்க வேண்டும். கடந்த வாரம் நகராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் பெயர், நாடாளுமன்ற உறுப்பினர் பெயர் இடம்பெறவில்லை. அதை எடுத்து வைத்து சமூக வலைதளங்களில் அது எப்படி சித்தரிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏற்கனவே இந்த கூட்டணியை எப்படியாவது உடைச்சிட முடியாதா, இதுக்குள்ள ஏதாவது ஒரு சிக்கலை ஏற்படுத்திவிட முடியாதா என்று வெளியே இருக்கக்கூடிய சக்திகள் கண்ணும் கருத்துமாக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இங்கே யாரோ ஒரு அதிகாரி செய்யக்கூடிய பிழை திட்டமிட்டு இந்த அரசே இப்படி செய்கிறது என்கிற ஒரு தோற்றத்தை கொடுத்துவிடும். இதுதான் திராவிட மாடலா, இதுதான் சமூக நீதியா என்கிற கேள்விகள் வருகிறது. தேவையில்லாமல் அரசுக்கும் நம்முடைய நிர்வாகத்திற்கும் ஒரு நெருக்கடியை அங்கங்கே அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறின் மூலம் ஏற்பட்டு விடுகிறது. இது இனி நடக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சட்டமன்ற உறுப்பினரின் பெயர் என்பது மக்கள் பிரதிநிதியின் பெயர். ஏதோ எங்களுடைய பெயர் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை சொல்லல. நீங்க இங்க தெருவில் ஒரு பேனர் வைக்கிறதுனால எங்களுக்கு இதுல ஒரு பெரிய புகழ் வெளிச்சம் கிடைத்து விட போவதில்லை. அப்படி ஒரு புகழ் வெளிச்சத்திற்கான தேவையும் எங்களுக்கு இல்லை அடிப்படையில். எனவே அந்த பெயர் இடம்பெற வேண்டும் என்கிற ஒரு தனிப்பட்ட நோக்கத்தோடு இதை நாங்கள் சொல்லவில்லை. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சுயமரியாதை என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இது இந்த அரசுக்கு ஒரு இழுக்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய, ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய செயலை நீங்க எங்கோ ஒரு மூலையிலிருந்து செஞ்சுட்டு போயிருவீங்க. அது தேவையில்லாமல் வேறு வேறு வகையில் எதிரொலிக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு இனிமே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதாக இருந்தால் புரோட்டோகால் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. யார் யார் பெயர் அது இடம்பெற வேண்டும், யார் பெயராக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் பெயர் மட்டுமில்லை, யார் பெயரும் அதில் இடம்பெற வேண்டிய பெயர்கள் கரெக்டாக இடம்பெறும். இல்லைன்னா பேனரை வைக்காதீங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்படி தவறாக அச்சடித்து வந்து விட்டால் அதை நீங்க கெட்டாதீங்க, அதை வந்து அகற்றி விடுங்க. நீங்க வச்சுட்டு போயிருவீங்க, யாரோ ஒருத்தர் வந்து ஒரு போட்டோ எடுத்து போட்டுருவாரு, போட்டு இந்த அரசை அதோடு முடிச்சு போட்டு பேசக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளுகிறீர்கள். எனவே இனி இது போன்ற தவறுகள் நேராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நல்ல அமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். கடந்த 2 மாத காலமாக நாம் பார்க்கிறோம், நாகப்பட்டினத்தில் இவ்வளவு விரைவாக வேகமாக அரசு இயந்திரம் முடுக்கி விடப்பட்ட காட்சியை நானே என்னுடைய இந்த 3.5 ஆண்டுகால அனுபவத்தில் இந்த 2 மாதத்தில் தான் நான் பார்க்கிறேன். அந்த அளவுக்கு 4-5 அமைச்சர்கள் 2 நாட்களில் நாகப்பட்டினத்தை சுற்றி வந்திருக்கிறார்கள். இந்த காட்சி முதல் நாம் பார்த்துக்கிறோமா? அவர் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் போய் வந்திருக்கிறார். நேற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தொகுதியில் போய் ஆய்வு செய்துவிட்டு கடைசியாக தன்னுடைய ஆய்வு பயணத்தை முடித்தார்.